சர்க்கம் 90. பரத்வாஜரின் ஆசிரமத்தில் தங்குதல். சற்று தொலைவில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தை கண்டதும் எல்லா சைன்யத்தையும் அங்கேயே நிறுத்திவிட்டு புருஷோத்தமனும் அறம் அறிந்தவனுமான பரதன் தாங்கியிருந்த ஆயுதங்களை கழற்றிவிட்டு வெண்பட்டாடை உடுத்தி அமைச்சர்களோடு காலால் நடந்து சென்றான். ஆசிரமத்திற்குள் நுழையும் இடத்திலிருந்தே பரத்வாஜரை பார்த்ததும் அமைச்சர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு புரோகிதர் முன்னே செல்ல அவன் பின்தொடர்ந்து சென்றான். மகா தபஸ்வியான பரத்வாஜர் வசிஷ்டரை பார்த்ததுமே சீடர்களை நோக்கி அர்க்கியம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்தார். மகா தேஜஸ்வியான அவர் வசிஷ்டரை வரவேற்று அளவலாவும் போது பரதன் அவரை நமஸ்கரித்தான். வசிஷ்டரோடு வந்திருப்பதால் அவன் தசரதருடைய புதல்வன் என்று அறிந்து கொண்டார். அறம் அறிந்தவரான பரத்வாஜர் அவ்விருவருக்கும் அர்க்கியம் பாத்தியம் அளித்து பின்னர் பழங்கள் கொடுத்து முறையே அரச குடும்பம், அயோத்தி, சேனை, பொக்கிஷம், நண்பர்கள், அமைச்சர்கள் ஆகியோரின் நலன் பற்றி விசாரித்தார். தசரதர் காலகதி அடைந்து விட்டார் என்பதை அறிந்திருந்ததால் அவரை பற்றிய பேச்சை எடுக்கவில்லை. பின்னர் வசிஷ்டரும் பரதரும் அவருடைய உடல் நலம், அக்னி, சீடர்குழாம், விலங்கு, பறவை, மரம், செடிகள் பற்றி கேட்டறிந்தார்கள். பெரும் புகழ் கொண்ட பரத்வாஜர் அவையெல்லாம் நலமே என்று பதில் கூறிவிட்டு ராமனிடமிருந்த அன்பு பிணைப்பினால் பரதனை பார்த்து பின்வருமாறு கூறினார். இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நீ இங்கே வந்திருப்பதன் நோக்கம் என்ன? அதை எனக்கு விவரமாக கூறு. உன் விஷயத்தில் என் மனம் நம்பிக்கையுடன் இல்லை. கோசலாதேவி எதிரிகளை மாய்ப்பவரும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை பெருக்குபவருமான எவரை பெற்றாரோ, பெரும் கீர்த்தி பெற்ற அவர் ஒரு பெண்ணின் வசப்பட்ட உன் தகப்பனாரால் 14 ஆண்டுகள் வனத்தில் இரு என்று ஆக்ஞாபிக்கப்பட்டு தன் மனைவியுடனும் சகோதரனான லக்ஷ்மணனுடனும் நீண்ட காலத்திற்கு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இலகுவாக கிடைத்த ராஜ்யத்தை தொடர்ந்து எவ்வித இடையூறும் இல்லாமல் அனுபவிக்கும் ஆசை கொண்டு குற்றமற்றவரான அவருக்கும் அவருடன் சென்றிருக்கும் தம்பிக்கும் கேடு விளைவிக்க நீ விரும்பவில்லையே. இவ்வாறு வினவப்பட்ட பரதன் கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் துக்கம் தாங்காமல் தழுதழுத்த குரலில் பரத்வாஜருக்கு பதில் கூறினான். அச்சோ, என்ன துர்பாகியம் எனக்கு! எல்லாம் அறிந்தவரான தாங்களும் என்னை பற்றி தவறாக கருதினால் நான் என்ன செய்வேன்? நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. தாங்கள் இத்தகைய சந்தேக வெளியீட்டால் என்னை தண்டிக்கலாகாது. நான் ஊரில் இல்லாத போது என் தாயார் என்ன பேசினாலோ அவைகள் என் விருப்பத்தின் பேரில் அல்ல. நான் அதனால் மனக்களிப்பு அடையவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மானுட சிங்கம் போன்ற அவரை பிரார்த்தித்து மனமகிழச் செய்து அயோத்திக்கு திருப்பி அழைத்துச் செல்வதற்காகவும் அவருடைய திருவடிகளில் தலை வைத்து வணங்குவதற்காகவும் செல்கிறேன். என்னை இப்படிப்பட்ட நல்ல நோக்கத்துடன் செல்பவனாக அறிந்து கொண்டு தாங்கள் அருள் புரிய வேண்டும். பகவானே, மன்னராகிய ஸ்ரீராமன் தற்போது எங்கே தங்கியிருக்கிறார்? அப்போது வசிஷ்டர் முதலிய ஆச்சாரியர்களாலும் வேள்வியாளர்களான ரித்விக்குகளாலும் பரதனுடைய தூய எண்ணம் குறித்து உறுதி அளித்த பின்னர் வேண்டிக் கொள்ளப்பட்ட பகவான் பரத்வாஜர் முகமலர்ச்சி அடைந்து பரதனை நோக்கி கூறினார். புருஷோத்தமனே, ரகு மகாராஜாவின் குலத்தில் பிறந்த உனக்கு இந்த உயர்ந்த எண்ணம்தான் தோன்றும். ஆச்சாரியர்களிடம் பக்தி, புலனடக்கம், சான்றோர் வழியை பின்பற்றுதல் ஆகிய நற்பண்புகள் உனக்கு ஏற்றதே. உன் மனதில் உள்ளதை நான் அறிவேன். அது நன்றாக உறுதி பெறட்டும் என்பதற்காக கேட்டேன். இதனால் உன்னுடைய கீர்த்தியும் விஸ்தாரமாக பரவ வேண்டும் என்பதால் அவ்விதம் கேட்டேன். தருமத்தின் திரு உருவாகிய ராமன் சீதை லக்ஷ்மணர்களுடன் தங்கியிருக்கும் இடத்தை அறிவேன். உன்னுடைய சகோதரன் பெருங்குன்றமான சித்திரக்கூடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். மகா மேதாவியே, அமைச்சர்களோடு கூட இங்கேயே தங்கிவிட்டு நாளைய தினம் அவ்விடத்திற்கு செல்வாய். பிறர் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதில் வல்லவனே, என்னுடைய இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வாய். அப்போது தாராள மனமுடையவனும் இயல்பானவனும் நற்குணங்களை பெற்றவனும் மாமன்னரின் புதல்வனுமான பரதன் தங்கள் நியமனப்படியே செய்கிறேன் என்று கூறி அந்த ஆசிரமத்தில் அந்த இரவு தங்குவதற்கு முடிவு செய்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 90வது சர்க்கம் முற்றிற்று.